ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான, அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது நீங்கள் எப்போ நினச்சாலும் சரி, ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். இதை எப்படி செய்யணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு எடுத்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ இதை நல்லா கலந்துட்டு 1/4 கப் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டேரெக்டாகவும் சேர்க்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படியே நம்ம அதை சேர்த்துக்கணும். இப்போ தயிரும் எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக தேவைப்படாது, அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் லேசாக மாவு கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஜீரா செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் அந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. எப்போவுமே ஜீரா உருக்கி எடுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் தேவையில்லை. லேசாக ஜீரா கட்டியாகி கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு லேசாக பிசுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப முருகலாக நீங்கள் கம்பி பதம் வர வரைக்கும் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப ரொம்ப ஈறுகளாகிடும். அதனால் கரெக்டாக கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கிறப்பயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இறக்கி எடுத்து வச்சுருங்க. சூடாக அதுக்கப்புறம் வைக்கக்கூடாது. இப்போ ஜீரா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பிசைஞ்ச மாவை திரும்ப ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு பிரித்து எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணோட பின்பக்கம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ரவுண்டான ஆப்ஜெக்டை வச்சு நடுவில் ஓட்டு போட்டு எடுத்துக்கோங்க. கையில் போட்டிங்கன்னா கையில் ஒட்டும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கோ அதை வச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு கிராக்ஸ் இல்லாமல் பொரிஞ்சு வரும். 2 பக்கமும் இந்த மாதிரி போட்டு எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக முதல்ல தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை உள்ளே சேர்க்கணும். எண்ணெய் கொதிச்சுட்ருக்கிறப்பே நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். உள்ளே எல்லாத்தையுமே ஒரே பேட்சாக நான் சேர்த்துட்டு ஓரளவு பார்த்திங்கன்னா நல்லா மேலே மிதந்து வரும். இந்தளவுக்கு மேலே மிதந்து ஓரளவு குக் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அடுப்பு தீ அதிகமாக வைக்கக்கூடாது. அப்போ தான் உள்ள வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஈவனாக வேகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒன்று போல் திருப்பி விட்டு நல்லா கலர் இந்த மாதிரி டார்க் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அடுப்பை ஆனில் இருக்கிற போதே அப்படியே நீங்கள் உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாகவும் வேகாது, அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் வராது. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா இந்தளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போதே அப்படியே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஜீராவில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தடவை ஜீராவில் சேர்த்துட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் அப்படியே விட்டுட்டு திருப்பி விடலாம். திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை செய்யலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.